என் பிள்ளை ஒரு நர்சரி படிக்கிற பிள்ளை ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுகிறது, ஒரு பொயம் பாடமாக்கி இருக்கிறது, ஒரு இங்கிலீஷ்ல ஸ்பீச் செய்கிறது, பெருமையாக சொல்லுகிறேனே என் பிள்ளை அழகாக கிராத் ஓதுகிறது, சின்ன சின்ன சூறாக்களை பாடமாக்கி இருக்கிறது. அதை கேட்டு நான் சந்தோஷம் அடைந்து அடுத்தவர்களிடத்தில் அதை பற்றி நான் பேசி இருக்கிறேனா? அதை சந்தோஷமாக வரவேற்றிருக்கிறேனா? பிள்ளை கிராத் ஓதுவதை இதைத்தானே ஓதிக்கொண்டிருக்கிறாய், இதை பாடமாக்கு என்று சொல்லுகிற சமுதாயத்தின் துரோகிகளாகத்தானே நாம் இருக்கிறோம். அல்லாஹுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோமே சகோதரர்களே. அல்லாஹுடைய வசனங்களை இப்படித்தானே புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஓதினால் அதை ஓபன்னுங்கள் என்று சொல்பவர்கள் தானே நாம். குர்ஆன் ஓதி போதும் மூடி வைத்து விட்டு படி என்று சொல்பவர்கள் தானே நாங்கள். குர்ஆன் ஓதுகிற பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளை ஹாஃபிலாக்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்களை பார்த்து, ஏன் படிக்கிற பிள்ளையை கொண்டு போய் குர்ஆன் ஓத விட்டிருக்கிறீர்கள், மதரசாவில் சேர்த்திருக்கிறீர்கள், ஏன் ஹிஃப்து வகுப்பில் சேர்த்திருக்கிறீர்கள் என்று ஏளனமாக பேசுபவர்கள் தானே நாம். ஏன் அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய கலாமை, என் எஜமானனுடைய வார்த்தையை, என் ரப்புல் ஆலமீனுடைய பேச்சை மக்கு பிள்ளைகள் தான் சுமக்க வேண்டுமா? ஏன் ஒரு நைனை எடுக்கிற பிள்ளை ஹாஃபிலாக கூடாதா? ஒரு வகுப்பிலே முதலாவது வருகிற பிள்ளை ஹாஃபிலாக கூடாதா? அல்லாஹ்வுடைய வேதம் என்றால் அவ்வளவு கேவலமா? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றால் அவ்வளவு கேவலமா? என் ஈமானிய உறவுகளே, நானும் நீங்களும் இந்த குர்ஆனை புறக்கணிக்கலாம். ஆனால் இன்று சர்வதேசத்தில் அது ஒரு விஞ்ஞான புத்தகமாக, ஒரு வானியல் புத்தகமாக, ஒரு அறிவியல் புத்தகமாக இன்று குர்ஆன் நீங்கள் இல்லாவிட்டாலும், நானும் நீங்களும் இல்லாவிட்டாலும் ஐரோப்பியர்களால் இந்த குர்ஆன் படிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அதன் விளக்கங்கள் இந்த உலகத்தில் வரலாறுகளாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அல்லாஹ் இந்த வேதத்தை வாழ வைப்பான் சகோதரர்களே. என் பிள்ளை முதலாவது வருகிறான், என் பிள்ளை ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் பண்ணி இருக்கிறான், அவன் ஓதிவிடக் கூடாது, அவன் குர்ஆனை பாடமாக்கி விடக் கூடாது, அவன் அந்த துறையில் படிக்கட்டும், இந்த துறையில் படிக்கட்டும். வீட்டிலே 20வது வருகிற ஒரு பிள்ளை இருக்கிறான், 30வது வருகிற பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான், அவனை கொண்டு போய் மதரசாவிலே சேர்ப்போம் என்று நினைக்கிற அற்ப புத்தி உள்ளவர்களாகத்தானே இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாம் கொடுக்கிற மரியாதை இதுதானா? அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாம் கொடுக்கிற மரியாதையும் மதிப்பும் இதுதானா? அல்லாஹ் பார்த்து கொண்டல்லவா இருக்கிறான். அல்லாஹ் பார்த்து கொண்டல்லவா இருக்கிறான். உள்ளங்களை உள்விளங்கி அறிந்தவன் அல்லவா அல்லாஹ். இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர். உள்ளங்களில் ஊசலாடுகிற சிந்தனைகளுக்கு சொந்தக்காரன் அல்லவா அல்லாஹ்.